காவேரி நின்றுட்டு இருக்காங்க. சாரதா கிட்ட வாமா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க சாரதா. காவேரி கோவமாக பேசுகிறாங்க. அம்மா நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பொண்ணு, நான் உன்னை திட்டத்துக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குது, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, என்னை விட்டுட்டு போயிட்டுன்னா நான் மட்டும் எப்படிம்மா தனியாக இருப்பேன் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நீ தானடி போக சொன்ன, நீ தானே என்னை விட்டு வெளியே போக சொன்ன, இப்படிலாம் என் மனசை கஷ்டப்படுத்தினேன், எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே உன் கூட இருந்தேன், கடைசியில் போனா அதான் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன், உன் மனசு நோக நான் பேச மாட்டேன் சரியா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அத்தை என்னதான் இருந்தாலும் காவேரிக்கு உங்களை விட்ட வேறு யாரும் கிடையாது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கோச்சிட்டு போயிருக்கக்கூடாது, வேணும்னா எகுத்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு விஜய் சொல்கிறார். இல்லை தம்பி இவளை பற்றி உனக்கு தெரியாது, இவ ரொம்ப பண்ணுறா என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை விடுங்க, இது உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் மன்னிச்சிடுங்க சரியா, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. இருமா நான் உனக்கு போய் டீ கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க குடிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருடி நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னோட அம்மா, நீ நல்லா இருக்கணும்னு நான் மட்டும்தான் நினைப்பேன், அது உனக்கு புரியுதா இல்லையா, நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது, அதனால் நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப, ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா, உன்னை நல்லா பார்த்துப்பார், ஏண்டி உனக்கு அது புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை, நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே உனக்கு, சரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உடனே எல்லாம் நீ முடிவெடுக்க வேண்டாம், நல்லா யோசிச்சுட்டு உன்னோட முடிவை சொல்லு, ஆனால் நினச்சிப்பாரு அவர் பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சுப்பாரு, எப்போவுமே அவர் உனக்கு துணையாக தான் நின்று இருக்காரு தெரியுமா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சொன்னவொடனே அப்படியே காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. விஜய் பண்ண நல்லது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இப்போ அவங்க அம்மாவை காணும்னு சொன்ன உடனே கூட வந்தது, தேடினது, பதட்டமாக இருந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. ஆமாம் விஜய் நல்லவர் தானே, எனக்கு எதுக்காக அவரை பிடிக்காத மாதிரி நான் நடிக்கிறேன், அவர் என் மனசில் இருக்கா மாதிரி தான் தோணுது. விஜய் கூட ஏற்கனவே சொன்னார், இங்கே பாருங்க காவேரி, நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது உங்களோட மனசு எல்லாமே ஒரு மாதிரி பொறாமப்படுது, அப்போது உங்கள் மனசில் நான் இருக்கேன், ஆனால் ஈகோ உங்களை தடுக்குது அப்படின்னு விஜய் சொன்னது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி அம்மு விஜய் ரெண்டு பேரும் நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போய் சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம், நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போய் தாத்தா கிட்ட பேசு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உண்மையாவாடி, நீ எனக்காக எந்த முடிவும் எடுக்கலைல்ல அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யோசித்து தான் முடிவு எடுக்கிறேன், ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நான் உடனே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சாரதா தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தாத்தாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுமா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை காவேரி கிட்ட நான் கேட்டேன், கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, விஜய்க்கும் காவேரிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு நல்ல நாளாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு